அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹு. என் அன்பு மக்களே, எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக. இணை வைப்பு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் முழுக்க பீடிச்சிருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் இணை வைப்பு. ஷிர்க் அப்படின்னு சொன்னா நல்லாவே தெரியும். ஷிர்க், இணை வைப்பு, இறைவனுக்கு இணை வைக்கிற ஒரு விஷயம். அதுதான் நம்ம ஷிர்க் அப்படின்னு சொல்லுவோம், இணை வைப்பு. குறிப்பா இந்தியா, அதை சுற்றி இருக்கிற அண்டைய நாடுகள், இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருமே இந்த இணை வைப்புல விழுந்திருக்காங்க. இணை வைப்பு அப்படின்னு சொன்னா பரவலா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலையை நம்ம வணங்குறது தான் இணை வைப்பு, ஷிர்க் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதை தவிர்த்து நம்ம எது செஞ்சாலும் அது ஷிர்க் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதாவது இந்த சமாதி வழிபாடு, தர்கா, அதுவும் இணை வைப்புங்கிறது நம்ம சமூகத்துல சேர்ந்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தர்கா அப்படிங்கிற அந்த விஷயம், அதாவது இறந்து போன மார்க்க பெரியோர்கள் அவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதா, இறைவன் புறத்துல இருக்கிறதா, நம்மளுடைய நம்பிக்கை அடிப்படையில நம்ம நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை அவங்க கிட்ட போய் வைக்கிறோம். அதுவும் எப்படின்னு சொன்னா, இறைவன் கிட்ட நீங்க பரிந்துரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில. மார்க்கத்துல இடைத்தரகர்கள் கிடையாது நமக்கு. குர்ஆன் இதை தெள்ள தெளிவா நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கிற நிலையில இந்த சமாதி வழிபாடு, இந்த இணை வைப்பு எப்படி வருது? வரலாற்று ரீதியா இதை நம்ம பார்க்குறோம்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, இறைத்தூதர் அவர்களுடைய காலகட்டத்துல இந்த மதீனால தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்து தன்னை பலப்படுத்திக்கிட்ட நிலையில ஒரு மிகப்பெரிய அரசாட்சி இறைத்தூதர் உருவாக்கி விடுறாரு. அவரு உருவாக்கி விட்டு, அதாவது 7வது நூற்றாண்டுல இறைத்தூதர் தன்னுடைய பிரச்சார தொடங்கும் போதே இந்த சமாதி வழிபாடு, இறந்து போனவங்களை வணங்குற விஷயங்கள், சிலை வழிபாடு, இதை எல்லாத்தையுமே கடுமையான முறையில எதிர்த்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் தொடங்கினாரு. ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகு அவருக்கு வெற்றி கிடைக்கிது. அப்படி வெற்றி கிடைச்ச சூழ்நிலையில இறைத்தூதருக்கு பிறகு, இப்ப இறைத்தூதருக்கு இந்த காபாக்குள்ள இருந்து 360 சிலைகளை வெளியே தூக்கி போட்டாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவர் வெளியே தூக்கி போட்டது வெறுமனே 360 சிலைகள் மட்டும் இல்ல, சமாதி வழிபாடு, பெரியோர்களை வணங்குற, பிரார்த்திக்கிற விஷயங்கள், இதையும் கூட தான் அவர் சேர்த்து வெளியே எரிஞ்சார். ஏன்னா காபாவுக்கு வெளியில இப்ராஹிம், இஸ்மாயில் நபி இவங்களுடைய ஓவியங்கள்லாம் கூட வரையப்பட்டதை நம்ம வரலாறு பார்க்கிறோம். அதாவது அரபிகள் கிட்ட இவங்களை வணங்குற வழக்கம், இந்த இறை தூதர்களை வணங்குற வழக்கம் அன்னைக்கு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. அதையும் இறை தூதர் ஒழிச்சார். இதை நம்ம கவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறோம். எல்லாத்தையுமே ஒழிச்ச இறை தூதர் தன்னுடைய சமூகத்தை மிகச்சரியா வழி நடத்தி மரணிக்கிறாரு. அவருக்கு பிறகு 4 பெரும் கலிஃபாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 4 பெரும் கலிஃபாக்கள் மிகச்சரியான அளவுல மக்களை வழி நடத்தி அவங்கள மிகப்பெரிய அளவுல ஒரு மார்க்க மேதைகளாவே அந்த மக்களை கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த 4 பெரும் கலிஃபாக்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்த இஸ்லாமிய பேரரசு அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிலாஃபத்துடைய வீழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, தொடர்ந்து அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள ஏற்பட்ட அந்த குழப்பங்கள், இதை தொடர்ந்து வந்த அந்த ஹுமையா ஆட்சி, இப்போ இதுல இடைப்பட்ட இந்த குழப்பங்கள் ஏற்படும் போதுதான் இந்த பிரச்சனைகளே உருவாகுது. 4 பெரும் கலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல மக்களை எந்த விதத்திலையும் அவங்க இணை வைக்காமலேயே இந்த 4 பெரும் கலிஃபாக்களும் பார்த்துக்கிட்டாங்க. யாரு? முதல் கலிஃபாவான அபூபக்கர், அவருக்கு அப்புறம் வந்த கலிஃபா உமர், அவருக்கு அப்புறம் வந்த கலிஃபா உஸ்மான், அவருக்கு அப்புறம் வந்த அலி. இவங்க எல்லாருமே மக்களை எந்த விதத்திலையும் இணை வைப்புக்கு போவாத அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அவங்க விதிச்சிருந்தாங்க. அவங்க மக்களுக்காக மார்க்கமா நினைக்கல, மார்க்கத்துக்காக தான் மக்கள். இப்படிதான் அன்னைக்கு இருந்த அந்த கிலாஃபத்துடைய ஆட்சி அமைப்புகள் இருந்தது. ஆனா இந்த 4 பெரும் கலிஃபாக்களுடைய ஆட்சி சில காரணங்களால வீழ்த்தப்படும் போது அந்த இடத்துல மன்னர் ஆட்சி உருவாகுது, உமையா கிலாஃபத் அப்படிங்கிற ஆட்சி. இந்த ஆட்சி உருவாகும் போது சாம்ராஜ்யங்கள் முழுக்க அரசியல் ரீதியான குழப்பங்களும் மார்க்க ரீதியான குழப்பங்களும் உருவாச்சுங்கிறது தான் உண்மை.
பயங்கரமான ஒரு குழப்ப நிலைகள் வந்து அந்த இடத்துல உருவாகுது. அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குரானை தொகுக்காம விட்டாங்க இல்லையா? அதாவது இறை தூதருடைய காலத்தில் அருளப்பட்ட அந்த குரான் இருக்கு பார்த்தீங்களா, அது இறக்கப்பட்ட வரிசையிலேயே தான் இருந்தது. இறக்கப்பட்ட வரிசையிலேயே இருந்த அந்த குரான் கலிஃபா அபூபக்கருடைய காலகட்டத்தில் தான் தொகுக்கப்படுது. தொகுக்கப்பட்ட அந்த குரான் நம்ம கலிஃபா உஸ்மானுடைய காலத்தில் வெளியிடப்படுது. இதுக்கு இடையில ஏற்பட்ட சில குழப்பங்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப விரிவான வரலாறு. அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய விரிவான வரலாறு. இந்த குரான் தொகுக்கப்பட்ட வரிசைகளுடைய பின் இந்த தொடர் பிரச்சனைகள்லேயே வந்து சாம்ராஜ்யத்தில் பெரும் குழப்பங்கள் வந்து உண்டாகுது. குரான் சம்பந்தமாகவும் அரசாட்சி சம்பந்தமாகவும் அந்த அரசாங்கத்தில் குழப்ப நிலை ஏற்படும் போது, கலிஃபா உஸ்மானுடைய காலத்தில் குழப்ப நிலைகள் ஏற்படும் போது, இந்த குழப்ப நிலையை வந்து கலிஃபா, அதாவது இறை தூதருடைய சொந்தக்காரராக இருக்கிற முவாவியா, ஹஸ்ரத் முவாவியாங்கிறவர் மிகச்சரியாக அதை பயன்படுத்துகிறாரு. தனக்கான ஒரு அரசியல் நிலையை நோக்கி அவர் வந்து காய்களை நகர்த்துறாரு. இறுதியில் அவர் தான் வெற்றி அடைகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உஸ்மான் கொல்லப்பட்ட நிகழ்வுலேருந்து எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கலீஃபாவா அதுக்கப்புறம் வந்த அலியை வந்து ஒரு பதவியை விட்டு தூக்க வச்சிடுறாரு. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அரசியல் ரீதியான வீழ்ச்சி தொடங்குது பாருங்க. கூடவே மார்க்கத்திலையும் சில என்ன சொல்றது, அனுசரணை, அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து உருவாக ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா, ஹசரத் முஆவியாவுடைய காலத்தில் கூட ஓரளவுக்கு மார்க்கம் கொஞ்சம் நல்லா பிடிமானத்தோட தான் இருந்தது. ஆனால் அவருடைய காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய சந்ததிகள் ஆட்சி அமைப்புக்கு வரும்போது மார்க்கத்துக்கும் அரசியல் ரீதியான, அதாவது அரசமைப்புக்கும் இடையில ஒரு இடைவெளி விழ ஆரம்பிக்குது. மார்க்கத்துக்கும் அரசியலுக்கும் இடையில ஒரு இடைவெளி விழ ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, இவங்க ஏற்கனவே அந்த அரசியல் மாற்றத்தினால அரசாட்சி, கலிஃபாக்களுடைய ஆட்சி போய் மன்னர் ஆட்சி உருவானதுனால ஒட்டு மொத்தமாக அந்த மத்திய கிழக்கில் மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருந்தாங்க பாருங்க. அப்போ அந்த மக்களை வந்து இவங்க தங்களுடைய பிடியில் வச்சுக்கிறதுக்காக இந்த மார்க்கத்தில் லேசான சில பிடியை தளர்த்த வேண்டி இருந்தது. அப்படி தளர்த்தப்படும் போது இந்த அனாச்சார விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இருந்தது. ஷியா பிரிவுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் மேலோங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷியா மாதிரியான விஷயங்கள், அந்த சமாதி வழிபாடுன்னு சொல்கிறதே அங்கே தான், அந்த இடத்துல இருந்தால் தொடங்குதுன்னு சொல்லலாம். இது அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இந்த ஷியாக்கள் கிட்டே இருந்து நம்ம சன்னி முஸ்லீம்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க கிட்டேயும் பரவ ஆரம்பிக்குது. அது எப்படி பரவ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் பல பகுதிகளுக்கு பறந்து விருந்து போயிடுது பாருங்க. தலைநகர் மதீனால இருந்த வரைக்கும் இஸ்லாமிய தலைநகரம் மதீனா. அந்த இஸ்லாமிய தலைநகரம் மதீனால இறை தூதரால் உண்டாக்கப்பட்ட தலைநகரத்தில் இஸ்லாமிய அரசாட்சி கோலோச்சனை வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வலுக்கட்டாயமான நிலையில் மதீனால இருந்து தலைநகரம் கூஃபாவுக்கு போகுது. கூஃபாவுனா ஈராக், அந்த கூஃபாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் டமஸ்கஸுக்கு மாறுது உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில். எங்கே? சிரியாவுக்கு போகுது. இதெல்லாம் வலுக்கட்டாயமாக மாற்றப்படும் போது ஏராளமான அரசியல் குழப்பங்களும் மார்க்க ரீதியான குழப்பங்களும் உள்ள வருது. இப்போ இது கூடவே சேர்ந்து இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த அனாச்சார விஷயங்களும் உள்ள வர ஆரம்பிக்குது. பல பகுதிகளுக்கு பறந்து விட்ட இந்த இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற கலாச்சாரங்களை ஈர்க்க ஆரம்பிக்குது, தனக்குள்ள ஈர்க்க ஆரம்பிக்குது. இந்த ஈர்ப்பு நிலை சரியான விஷயங்களை ஈர்த்தா பரவாயில்ல, ஆனால் தவறான கலாச்சார நிலை, பல இடங்கள்ல வந்துட்டு அது சமாதி வழிபாடு, பெரியோர்களை வணங்குற முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் தனக்குள்ள அந்த முஸ்லீம்கள் வந்து ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சரியான தலைமை வந்து அன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மன்னர் ஆட்சிக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மன்னர் ஆட்சி இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. இறை தூதரால உருவாக்கிட்டு போன அரசாட்சி, அதாவது அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஆட்சி. ஆனால் இந்த உமையா கிலாஃபத் அப்படிங்கிறது மன்னர் ஆட்சியை தொடங்கி விட்டுடுச்சு. இது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை வந்து எதிர்பாரா விதமாக ஏற்படுத்தி இருந்தது. இந்த மன்னர் ஆட்சி, அதாவது இந்த மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை விட்டுட்டாங்க.
ஆரம்பகால இஸ்லாமிய தலைவர்கள், அதாவது 4 பெரும் கலீஃபாக்கள் வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா மன்னர் ஆட்சியா மாறும்போது மன்னர்கள் அரசியல் தங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு மார்க்கத்தை புறம் தள்ளிட்டாங்க. ஆக இந்த அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலுக்கும் மார்க்கத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி விழுந்து போச்சு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோகமான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. பல பகுதிகளுக்கு பறந்துவிட்ட இஸ்லாம் தன்னுடைய அந்த கலீஃபா அப்படிங்கன்னு சொல்லப்பட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி முறையை இழந்ததுனால இந்த மன்னர் ஆட்சிங்கிற அந்த மன்னர்கள் ஆட்சி பொறுப்புல உட்காரும் போது இந்த மன்னர்கள் வந்து இதெல்லாம் தங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களா அது வந்து நினைக்கல. அதாவது மன்னர்கள் இந்த மார்க்கத்துல புறம்பான விஷயங்களை இவங்க தடுக்க மன்னர்கள் முன் வரல. தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக ஏதாவது கலகம் வந்துடுமோ அப்படின்னு பயந்தாங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அந்த சமாதி வழிபாடுகளும் உள்ள வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் அந்தந்த மண்ணுடைய கலாச்சாரங்கள். ஈரானுடைய கலாச்சாரமும் சரி, இறந்து போனவங்களை வணங்குற ஒரு வழிபாட்டை கொண்டது தான். இந்தியாலையும் சரி, இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வரும்போது சுத்தமான நிலையில தான் வந்தது. ஆனால் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக சமாதி வழிபாடு இங்கேயும் வர ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நமக்கே தெரியும், இந்தியா மாதிரியான நாடுகளில் முழுக்க முழுக்க சமாதிகள், அந்த இறந்து போனவங்களை வந்து புனிதமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி புனிதமாக பார்க்குற நிலையில் அவங்க தெய்வமாவோ தெய்வத்துக்கு இணையாவோ தான் இங்கே இருக்கிற பாரம்பரியம் நினைக்கிது. நம்ம வந்து தெய்வமாக பார்க்கல, புனிதர்களாக பார்க்குறோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் முஸ்லீம்கள் அவங்கள பார்க்க ஆரம்பித்தாங்க. இதோடைய விளைவு தான் இந்த தர்காவுடைய வழிபாடு. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்குள்ள இந்த சமாதி வழிபாடுங்கிறது வர ஆரம்பிச்சது. இது உண்மையிலேயே ஒரு சோகமான விஷயம்தான். இன்னைக்கு இந்தியா மற்றும் அதை சுற்றி இருக்கிற நாடுகள், அதே மாதிரி இந்த ஈரான் மாதிரியான நாடுகள், அதே மாதிரி இந்த இந்தோனேஷியாலையும் சில இடங்களில், மலேசியாலையும் சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அனாச்சார விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து முஸ்லீம்களுக்கு மார்க்க ரீதியாக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற முஸ்லீம்களுடைய வீழ்ச்சிக்கு கூட இந்த தர்கா வழிபாடு கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இதை நம்ம களையணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி, இந்த குரான் அப்படிங்கிறத எல்லாருமே அவங்கவுங்க மொழியில் படித்தாதான் உண்டு. அரபு தெரிஞ்சு வச்சுக்கிறது கடமை. அரபு மொழி, அதில் குரானை நம்ம படிக்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது வந்துட்டு நம்ம அது ஒரு மூல மொழிங்கிறதுனால தெரிஞ்சு வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் நமக்கு தெரிஞ்ச மொழியில் இந்த குரானையும் இஸ்லாமிய வரலாறுகளையும் இறை தூதருடைய போதனைகளையும் நம்ம படிக்கிறது, நமக்கு நாமே படிக்கிறது பாருங்க, அதுதான் நம்மளை திருத்தும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மார்க்க பெரியவருடைய பேச்சுகளையே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு மார்க்க பெரியவர்களும் ஒவ்வொருத்தருக்கு அபிமானிகளாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மார்க்க தலைவரை பிடிக்கும். ஆக இவங்களுக்கு அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், அவங்களுக்கு இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். அப்போ இது வந்து சரியான தீர்வாக ஆகாது. நமக்கு நாமே நம்ம வேதங்களை படித்து, நமக்கு நாமே இஸ்லாமிய வரலாறுகளை ஆய்வு செஞ்சு, அதனுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, எந்த காலகட்டத்தில் இஸ்லாம் வந்தது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது தகர்த்து எரிஞ்சுது, இதெல்லாம் நம்ம படித்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக நமக்கு விடிவு காலம் உண்டு. எது வரையிலும் நாம் மார்க்க பெரியோர்களை வணங்குறோம், அவுலியாக்களை வணங்குறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம முழுக்க முழுக்க ஷிர்கில் மூழ்கி இருக்கோமோ அது வரைக்கும் நம்மளுடைய வீழ்ச்சி தொடரத்தான் செய்யும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சாபம் நம்ம மேலே இறங்கி இருக்கு அப்படின்னு தான் நாம் அதை எடுத்துக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.